ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது நேற்றுக்கு மனிதனுடைய 6 தீய குணங்கள் பார்த்தோம். அதில் பேராசை பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சினம் பார்க்க போகிறோம். சினம்னா என்ன? கோபம். அதனால் ஒரு பழமொழி கூட உங்களுக்கு தெரியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதும் நாவினால் சுட்டவடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது நம்மளுக்கு தீயினால் சுட்ட புண்ணு ஆறிடும். ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், கோபத்தில் அது மற்றவங்களோட மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதுக்கு ஒரு சின்ன கதை. அந்த சினத்தை நம்ம தவிர்க்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு மனுஷனுக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை. கோபு பாபுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப நல்ல டைப்பு. பாபுவும் நல்லவன், கோபுவும் நல்லவன். ஆனால் கோபுக்கு என்னென்னா கொஞ்சம் முன்கோபி. அவன் சட்டுன்னு அவனுக்கு கோவம் வந்துடும், எல்லாரையும் திட்டி விட்டுருவான். இதனால் எல்லாரும் அவனை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. கோபுவை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாபு என்ன பண்ணால், அவன் ஃப்ரெண்ட் ஆச்சா, எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு என்ன அறிகுறின்னா கூட இருக்கிறவனை திருத்தணும். அவன் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணுறான், கோபுக்கிட்ட போய், நீ ஏன்டா நான் எல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறேன், ஆனால் டக்குன்னு உனக்கு கோவம் வந்துடுது, அதனால எல்லாரையும் திட்டிடுற, இதனால் எல்லாருக்கும் எவ்வளோ மனசு கஷ்டமாயிடுது அப்படின்னு. அதுக்கு இவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், சரி உனக்கு ஒரு விஷயம் பண்ணுறேன், நீ அவங்க அவங்க கிராமத்தில் இருக்க தொட்டு வயல்லாம் நிறையா இருக்குது. அங்கே நிறையா மரங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே ஒரு மரத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். கொஞ்சம் ஆணிகளை கையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு சொல்கிறான், உனக்கு எப்போல்லாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு உனக்கு எத்தனை தடவை கோவம் வருதுன்றதை பார்த்துக்கோ. அத்தனை ஆணி நீ அன்றைக்கி அடிச்சுட்டு போ. இப்படியே ஒரு நாளும் பார்த்துக்கிட்டே வா, ஆணி அடிச்சுக்கிட்டே வா. கோபம் குறையுதா அதிகமாகுதா பார்க்கலாம் அப்படின்னு. இவனும் சரின்னு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். முதல் நாள் அடிக்கிறான், ஒரு 15 கிட்ட வருது. ஐயோ என்னடா, மறுநாள் இவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ நாள் நம்ம கோவப்பட்டிருக்கோமா இத்தனை தடவை. அடுத்த நாள் அது கொஞ்சம் குறையுது. அப்போ பார்க்குறான், ஐயோ இதை விட நம்ம இன்னும் இது பண்ணணும், இந்த மாதிரி இன்னும் கோவத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவன் பண்ணுற தப்பு அவனுக்கே தெரியுது. அது மற்றவங்க சொன்னால் தெரியாது. இது இவனா அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது, அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி பண்ணும்போது, நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை தடவை கோவப்படுறோமா, இத்தனை பேரை நம்ம திட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை குறைச்சிக்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், கோவத்தை குறைக்கிறதுக்கு எப்படி வழி, நான் என்ன பண்ணுறதுன்னா, உனக்கு கோவம் வந்ததுன்னா சட்டுன்னு நீ வார்த்தைகளை விடாத, கண்ணை மூடி அப்படியே உட்காந்துக்கோ கொஞ்சம் நேரம். அப்போ மனசில் இருக்க அந்த கோவமான அலை சூழல் கொஞ்சம் படிப்படியாக குறையும். அப்போ உனக்கு கோபம் குறையும். இல்லைன்னா உனக்கு 1லேருந்து ஒரு 10 தடையோ 20ஓ எண்ணு. அந்த மாதிரி எண்ணும்போது உனக்கு என்ன ஆகிடும், மனசில் இருக்க அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறமா உனக்கு அந்த வேகம் இருக்காது அப்படின்னு அந்த வழியும் சொல்லி கொடுக்குறான். அந்த மாதிரி அவன் ஃபாலோ பண்ணி நாளுக்கு நாள் அந்த மரத்தில் அடிக்கிற ஆணி அவனுக்கு குறைஞ்சிடுது. அப்புறம் ஒரு நாள் இப்போ ஒன்றுமே இல்லை, என்னமோ இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது பாபுக்கு. அப்போ அவன் அழைச்சிட்டு போகிறான், பார்த்தியா எப்படி நீ அழகாக குறைச்சிட்டு வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீ என்ன பண்ண, அந்த மரத்தில் இருக்க ஆணி எல்லாத்தையும் பிடுங்கி எடு அப்படின்றான். சரின்னு இவனும் அந்த மரத்தில் அடித்த ஆணியெல்லாம் எடுக்கிறான். இப்போ என்ன தெரியுதுன்றான், இப்போ நான் எல்லா ஆணியெல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் அந்த ஆணி அடித்த இடம் மட்டும் ஓட்டையாக இருக்குது, குழியாக இருக்குது அப்படின்றான். இப்போ என்ன சொல்கிறான் பாபுனா, இப்போ தெரியுதா, நீ ஆணி உன்னோட கோபம் அடிச்சிட்ட, இப்போ நான் எடுத்துருக்க, அதில் குழி தெரியுது, ஓட்டை தெரியுது, அந்த அடித்த தடம் தெரியுது. அது என்னன்னா, நீ மற்றவங்கள உன் வார்த்தையால் நீ சொன்னது அவங்க மனசில் பட்ட காயங்கள். இப்படி தான் இருக்கும். நீ இப்போ சொல்லு அவங்க மனசில் எவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்திடும். அது கடைசி மட்டுக்கும் மாறாது. இனிமேல் அது மாதிரி பண்ணாத. இனிமேல் என்றைக்கும் போல் கோவத்தை குறைச்சிட்டு, கோவம் வந்தாலும் அதை குறைக்கிற வழிமுறைகளை பின்பற்றி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுலேருந்து அவனும் அதை திருந்தி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கோவத்தை குறைச்சிடுறாங்க. இதுதான் சினம் எழுந்தால் நம்ம உடம்பு முதல்ல பாதிக்கிறது நம்மளை தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள, நம்ம பேசுகிறவங்கள பாதிக்கும், அவங்கள மனசில் பாதிக்கும், நம்மளுக்கு உடம்பும் மனசு ரெண்டுமே பாதிக்கும். அதனால் தயவுசெய்து இனிமேல் கோபம் வரும் தான், அது வந்தாலும் அதை குறைக்கிற வழி என்னன்னு அந்த நேரத்துக்கு காமனாக ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கோங்க. யாரும் இல்லாத, யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. அப்போ கொஞ்சம் மௌனமாக இருந்துடுங்க. இல்லைன்னா கண்ணை மூடி ஒரு 10ஓ 20ஓ கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேகம் வர்றது குறைஞ்சிட்டா உங்களுக்கு படிப்படியாக அந்த கோவம் குறையும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் கோவப்படும் போது ஒருத்தர் யாராவது கண்ணாடி எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் முகத்தை உங்களுக்கே பார்க்க முடியாது. அவ்வளோ அகோரமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஏன்னா முகம் அப்படி மாறிடும் அந்த கோவத்தில். அதனால் இனிமேல் யாரும் சினம்ன்ற ஒரு விஷயத்தை குறைக்க கற்றுக்கோங்க. எழாத இருக்காது, எழுந்தால் அதை குறைக்க கற்றுக்கிற வழிமுறையை நம்ம பின்பற்றி நம்ம எல்லாருக்கூடையும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கதையும் கருத்தும் பகுதியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.